தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்று நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி அருகே வி சாலை பகுதியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான கால்கோள் நடும் விழா அதிகாலையில் நடைபெற்றது. அப்போது பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் மூலம் பூஜை செய்யப்பட்டது. எல்லா பிரிவு மக்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒட்டுமொத்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மொத்தமான விளைவு நம்ம மாநாட்டில் பெருசாக சந்திக்க போகிறோம். ஏன்னா மக்களுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க பந்தக்கால் நடுமில்லை அப்படின்னு சொல்லி. இது எதிர்கால நம்பிக்கை விதைக்கப்பட்ட நாள். இந்த நாள் கண்டிப்பாக மாநாட்டில் பெருசாக பேசப்படுதோ இல்லையோ 2026 எலெக்ஷனில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக பேசப்படும். இதனையடுத்து தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள விஜய் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி பங்கேற்பது வரை கட்சியினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக மற்ற அரசியல் கட்சிகள் போன்று சாதாரண இயக்கம் அல்ல என்றும் ஆற்றல் மிக்க பெரும்படை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் களத்தில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என்று கூறியுள்ள விஜய் மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.